பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர்ந்து சந்திரன் பேசுகிறேன். இந்த பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக உங்களுக்கு இந்த 12 ராசி வழியாகவும் இந்த மாத ராசி பலனை சொல்லி வருகிறேன். மாதம் மாதம் சொல்லி வருகிறேன். அதனால இந்த மாதம் பிறக்கக்கூடிய தமிழ் மாதமாக வரக்கூடியது கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதம் மிக அற்புதமான ஒரு மாதம். ஏன்னா கார்த்திகையில தான் எல்லோரும் ஒரு விரதம் இருந்து கோயிலுக்கு தங்களோட நேர்த்திக் கடனை தீர்க்கக்கூடிய ஒரு மாசமும், சபரிமலைக்கு பாத யாத்திரை போகக்கூடியது. வேண்டுதலுக்கு வேண்டுதலுக்கு அனைவரும் இதை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம், அனைவருக்கும் ஒரு வழிபாட்டுக்கு சிறப்பை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கு. இந்த மாதம் பிறக்கிறது பார்த்தீங்கன்னா, 16/11/2024 சனிக்கிழமை அன்றுக்கு கார்த்திகை 1 பிறக்கிறது. இந்த கார்த்திகை 1 சனிக்கிழமை அன்று பிறப்பது மிக விசேஷமானது ஒண்ணு என்று எடுத்துக்கலாம். அப்ப இந்த கார்த்திகை மாதம் இதில எது ஒரு சிறப்பை தரும் என்பது இந்த பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக கருத்தை பதிவிடுகிறேன். ஒவ்வொருத்தரும் இதை நீங்கள் பாருங்கள், கேளுங்கள். கேட்டுவிட்டு உங்களோட கருத்தை பதிவிடுங்கள். ஏன்னா, நான் மாதம் மாதம் ஒரு ராசி பலன் சொல்றேன்னா, நான் வந்து இந்த ஒரு நிலைப்பாட்டை நான் அனுபவத்தில் உணர்ந்த ஒரு நிலைப்பாட்டையும், நான் மற்ற ஒரு வாடிக்கையாளர்களுக்கும் கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை வைத்து தான் இந்த ராசி பலனை சொல்லுகிறேன்னு வச்சுக்கங்க. ஏன்னா, நான் சொன்னது சரியா இருக்குதா? தவறா இருக்குதா? அப்படின்னு நெருங்கிய நண்பர்கிட்டலாம் வந்து நான் கேட்பேன். அவங்க சொல்லம்போது, சில சில கருத்துகள், சில சில ஒரு உண்மை நிலைப்பாட்டையும், சில ஒரு நடந்த நிகழ்வுகளையும் சொல்லுவார்கள். அதை வைத்து நான் அந்த மாதம் ராசி பலனை சொல்லி வருகிறேன்னு வச்சுக்கங்களேன். இந்த ராசி பலனை சொல்வதனால் நமக்கு என்னாதுன்னா, ஏன்னா ராசி என்பது தினம் தினம் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். தினம் தினம் ராசி பலன் பார்த்துட்டு இருக்கிறோம். இருந்தாலும் மாத ராசி பலன்ங்கிறது இந்த சூரியனை மையமாக வைத்து ஏன்னா சூரியனை வைத்து தான் இந்த மாற்றங்களே நிகழ்கிறதுன்னு வச்சுக்கங்களேன். சூரியனை கொண்டு தான் அனைத்து கிரகங்களும் பிரதிபலிக்குது என்றே சொல்லலாம். ஏன்னா ஒளியை கொண்டு தான் பஞ்சாங்கத்தையே கணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தன்மை. ஏன்னா சூரிய உதயத்திலிருந்து தான் பஞ்சாங்கத்தை அந்த நாள் எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் என்பதை சொல்றோம். அது மாரி இந்த சனிக்கிழமை அன்னைக்கு இந்த கார்த்திகை 1 பிறப்பது அனைவருக்கும் நல்ல ஒரு தொழிலில் முன்னேற்றமும், தொழில் நிலை நல்ல ஒரு நிலைப்பாட்டை கொடுப்பதற்கும், இந்த கார்த்திகை மாசம் அனைவருக்கும் நல்ல ஒரு பலனை கொடுக்க வேண்டும் என்பது இந்த ராசி பலனை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் நண்பர்களே. இந்த கார்த்திகை மாசம்ல ஒரு சிறப்பு விசேஷம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்று பார்க்கும்போது, இந்த ஞாயிற்றுக்கிழமையில மூடவன் முழுக்கு என்று காவேரியில வந்து ஸ்நானம் செய்வது, உங்களுக்கு கிரகங்களில் உள்ள தோஷங்கள் விலகும் அப்படின்னு பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு தான். அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வர்றது கார்த்திகை 2ஆம் தேதி நீங்க காவேரியில குளித்து வந்தீங்கன்னா, உங்களுக்கு உள்ள தோஷங்கள், கிரக தோஷங்கள் எந்த தோஷமா இருந்தாலும் விலகக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கும். அதனால இந்த காவேரியில ஒரு நாள் ஸ்நானம் செய்வது சிறப்பை தரும்னு சொல்லியிருக்குது பஞ்சாங்கத்துல. அப்ப இந்த கார்த்திகை மாசங்கிறது அதே மாரி அடுத்தது கார்த்திகை 8ஆம் தேதி 23/11/2024 இந்த நாள் வந்து இரவு சாயங்காலத்துக்கு மேல வந்து பைரவரோட வழிபாடு செய்வது அந்த நாள்ல வந்து உங்களுக்குள்ள தோஷங்கள் விலகும். அதே மாரி கடன் நிவர்த்தி பெறும். நோய் இருந்தால் நோயிலிருந்து குணமடையக்கூடிய சக்திகள் அந்த பைரவர் வழிபாடு அன்னைக்கு சிறப்பை தருகிறது என்று பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு உண்மையான நிகழ்வு தான். இதை நீங்க வழிபடும்போது உங்களுக்கு சிறப்பை தரும் நண்பர்களே. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு டிப்ஸ் மாரி நீங்க எடுத்துக்கங்க. வழிபாட்டுக்கு ஒரு சிறப்பை தரும்னு வச்சுக்கங்களேன். அப்ப இந்த கார்த்திகை மாசம் என்று பார்க்கும்போது, என்ன மாரி ஒரு நிகழ்வாடெல்லாம் குடுக்கும் உங்க ராசிக்கு? ஏன்னா 12 ராசி வழியாவும் இந்த கார்த்திகை மாசத்தோட உண்மை நிலைப்பாட்டையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்ப முதல் ராசியா வரக்கூடியது மேச ராசி. இந்த மேச ராசிக்காரங்களுக்கு கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, இப்போ உங்களோட ராசி அதிபதியா வரக்கூடியவர் யார் என்று பார்க்கும்போது, செவ்வாய் பகவான் தான் அதிபதியா வருகிறார். அவரு வக்கரம் பெற்றிருக்கார். கார்த்திகை 21 வரைக்கும் வக்கரத்துல இருக்காரு வேற செவ்வா. அப்ப வக்கரத்துல இருந்த செவ்வா, அதுக்கப்புறம் வக்கரம் ஆவறதுனால நீசம் பெற்று வேற இருக்கிறார். அப்ப இந்த மாதம் உங்க ராசிநாதன் நாளில் போய் நீசம் அடைவதும், அதே மாரி இந்த மாதம் பிறப்பதே அ உங்களுக்கு 2ஆம் இடத்துல தான் உங்களோட கார்த்திகை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் தான் அந்த மாதமே பிறக்குது. தமிழ் மாதமே. அப்ப ரிஷப ராசியில் பிறக்குது. அப்ப உங்க ராசிக்கு 4ஆம் அதிபதி 2ல் உச்சம் பெற்றிருந்தாலும், உங்களோட பேச்சு தன்மையெல்லாம் கொஞ்சம் அதிகமா அளவில் இருக்கக்கூடிய ஒரு தன்மைலாம் இருக்குது. அதனால உங்களோட வாகனம், வீடு சம்பந்தமான ஒரு நிகழ்வெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஒத்தி வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல போய் ராசியாதிபதி நீசம் பெறும்போது, அப்ப உங்களுக்கு இந்த 4ஆம் இடங்கிறது ஒரு விரயத்த குடுக்கக்கூடியது. சொத்தில் விரயத்த குடுக்கும்.
சொந்தத்தின் மூலியமாக விரயத்தை கொடுக்கும், வாகனத்தின் மூலியமாக விரயத்தை கொடுக்கும், இட சம்பந்தமான விஷயத்தில் விரயத்தை கொடுக்கும். இந்த மாதிரி விரய செலவுகள் அதிக அளவில் இது மாதிரி நடக்கக்கூடும். அதனால இந்த நிகழ்வையெல்லாம் நீங்க கொஞ்சம் கையாள்வது கவனத்திற்காக இந்த ராசி பலனை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் நண்பர்களே. அடுத்த ராசியாக ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசியில தான் இந்த கார்த்திகை மாதமே பிறக்கிறது. இப்ப இந்த ரிஷப ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ராசி அதிபதி எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா போய் உங்க ராசி அதிபதி 8ல் போய் மறைஞ்சிட்டார். சுக்கிர பகவான் 8ல் போய் மறைஞ்சிட்டார். அப்போ சூரியன் போய் 7ல் இருக்கார். அப்படிங்கிற ஒரு தன்மை. இருந்தாலும் இந்த ரிஷப ராசி மாதங்கிறது உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதங்கிறது ரிஷப ராசியில் பிறக்கிறதுனால, இது சந்திரனோட தன்மையை அங்க பிரதிபலிக்கும் வண்ணமாக இருக்கும். ஏன்னா சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார் அந்த ராசியில். அப்ப கூடிய தங்களோட முயற்சினால் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிஷப ராசிக்காரங்கள் தன் முயற்சி எடுக்க எடுக்க அதுக்கு வந்து வெற்றி கொடுக்கும். ஏன்னா அஷ்டமத்துல போய் ராசி அதிபதி இருக்கார். அஷ்டமங்கும்போது நமக்கு பல கஷ்டங்களை கொடுக்கும். அப்ப அந்த கஷ்டத்தை நம் போராடி தான் ஜெயிக்கணும். போராடாம ஜெயிக்க முடியாது. அப்போ உங்க முயற்சியை கொண்டு போராடினீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அனுகூலமான மாதமா இருக்கும் என்பது ரிஷபராசிக்காரங்களுக்கு முயற்சி எடுத்தால் வெற்றி என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். அடுத்தது மிதுன ராசிக்காரங்க. மிதுன ராசி என்றவே புதனோட ஆதிக்கம் பெற்ற ராசி. இது வந்து தகவல் தொடர்பு கூடிய ஒரு ராசின்னு வச்சுங்க. தகவல் தொடர்பை குறிக்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த ராசி தான். இந்த ராசியோட உண்மை நிலைப்பாடு என்னன்னு பார்க்கும்போது, ராசி அதிபதியா வரக்கூடிய புதன் தன் ராசிக்கு போய் 6ல் சூரியனோட போய் சேர்ந்துட்டார். முயற்சி அதிபதியை கூட சேர்ந்து 6ல் இருக்காருன்னு வச்சுங்க. அப்ப புதன் 6ல் இருந்தாலும் 11ஆம் தேதி வந்து கார்த்திகை 11க்கு மேல வக்கரம் அடைகிறார். சூரியனோட சேர்ந்து வக்கரம் வேற அடைகிறார். அப்ப இந்த புதன் எப்படி இருப்பார்? உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு நிலையை கொடுப்பார்? 6ஆம் இடங்கிறது ஒரு எதிரி இடத்தில் சண்டை போடக்கூடிய ஒரு தன்மை, போராடக்கூடிய தன்மை, ஒரு உத்தியோகத்தில் இருந்தாலும் அதிக வேலைப்பாடுகள் அதிகமா இருக்கும். வேலையோட சுமைகள் அதிகமா இருக்கும். அப்படிங்கிற ஒரு தன்மை. அந்த இடம் காலதேவனுக்கு 8ஆம் இடமா இருக்கிறதுனால, உங்களுக்கு கஷ்டத்தை இந்த மாதம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அந்த கஷ்டத்தை நம் எந்த மாதிரி ஒரு போக்க முடியும் என்பது உங்களோட தெய்வ வழிபாட்டு மூலியமாக. ஏன்னா உங்களுக்கு பாக்கியத்தை கொடுப்பது சனிக்கிழமை தோறும் நீங்க சனி பகவானை வழிபடுவது உங்களுக்கு மிக மிக ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய தன்மை இருக்குது. ஏன்னா சனிக்கிழமை அன்னைக்கு பிறக்குது இந்த மாதம், கார்த்திகை மாதம். அப்ப சனிக்கிழமை காலையில் 6 to 7 சனி பகவானுக்கு நீங்க தீபம் போட்டு வருவதும், ஆஞ்சநேயர் வழிபடுவதும் உங்களுக்கு மிக நல்ல ஒரு யோகமாகவும், உங்களுக்கு இருக்கிற ஒரு கஷ்ட நிலையை நீக்கி நல் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குன்னு வச்சுங்களேன். அடுத்த ராசியாக வரக்கூடியது கடக ராசி. அதாவது கடகம் என்பது சாதுரியத்தனம் நிறைந்த ஒரு ராசி. கடக ராசி எப்பொழுதுமே. இந்த ராசியில் வந்து பாத்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் வந்து நீசம் பெற்று இருக்கிறார். வக்கரமாக அடைகிறார் செவ்வாய். அப்ப பூர்வ புண்ணியாதிபதியும் 10ஆம் அதிபதியும் செவ்வாய் இந்த இந்த ராசியில் இருப்பது ஒரு யோகம் தான் எடுத்துக்கலாம். அப்ப இந்த ராசியில் வந்து செவ்வாய் பகவான் இருப்பது ஒரு யோகம். அதாவது மங்களகாரகன். அதாவது இருக்கும்போது ஒரு யோகத்தை கொடுக்கும். ஆனா ராசி அதிபதி எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, தன்சானத்துக்கு போய் 11ல் அப்படிங்கிற இந்த மாதம் பிறக்கும் போதே ராசி அதிபதி 11ல் இருக்கார். அது 2 கூடிய சாரத்தை பெற்று. அப்ப தனம் பாக்கியம் ஏற்படக்கூடிய தன்மையும், தனத்தினால் ஒரு வரவு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும், ஒரு முதலீடு போட்டு நீங்க எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதுல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ராசி இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் கோச்சார நிலை என்று பார்க்கும்போது சனி பகவான் அஷ்டமத்தில் வேற இருக்கார். அப்ப கடகராசிக்கு அஷ்டம சனி வேற நடக்குது. குரு வேற வந்து பாதகத்துல உட்கார்ந்திருக்கார். அப்ப சந்திரன் குரு வேற சேர்க்கை பெற்று அங்க இருக்கிறாங்க. அப்ப நமக்கு இந்த பாதகமும் நடக்கக்கூடிய தன்மையும் உண்டு. அஷ்டமத்தில் இருக்கனால கஷ்டமும் கொடுக்கக்கூடிய தன்மை. இதுக்கப்புறம் எங்கெங்க லாபம் கிடைக்குன்னு கூட நீங்க கேட்கறது எனக்கு தெரியுதுங்க. அதாவது ஒரு தனாதிபதியோட சாரத்தில் லக்னாதிபதி போய் இருக்கும்போது தனத்தை கொடுத்தே தீரணுங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தோட ஒரு விதி. அப்ப தனத்தை கொடுத்தாலும் அதுக்குண்டான கஷ்டத்தையும், அதுக்குண்டான போராட்டத்தையும் குடுத்துதான் உங்களுக்கு அந்த நிலைப்பாடை உணர வைப்பார் என்பது கடகராசிக்காரங்களுக்கே எப்பொழுதுமே ஒரு போராடும் திறனுடையவர்கள், சாதுரியத்தனம் நிறைந்தவர்கள். இவங்க எதுக்குமே எல்லா விஷயத்தையும் அனுசரிச்சு போகக்கூடியவர்களே கடகராசி தான் என்று எடுத்துக்கலாம். அடுத்த ராசியாக சிம்மம். அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு ராசி, ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ராசி, அரசாங்க ராசி என்று சொல்லக்கூடியது சிம்மம் தான். பூர்வீகத்தை அதாவது பாரம்பரியத்தை குறிக்கக்கூடிய ராசி சிம்மம் தான். இந்த ராசி அதிபதியா வரக்கூடிய சூரிய பகவான் இந்த ஒரு போன மாதம் 1 மாத காலமாக ஐப்பசியில நீசம் பெற்றிருந்தார். உங்கள் முயற்சி எல்லாமே தோல்வியா இருந்திருக்குங்க. முயற்சி சக்சஸ் ஆயிருக்காதுங்க. எல்லாமே உங்களுக்கு எடுத்த முயற்சி எல்லாம் தோல்வியா இருக்கும். ஆனா இந்த மாசம் வந்து பார்க்கும்போது கார்த்திகை மாசம் வந்து சூரியன் பகவான் 4ல் போய்
அது குருவோட சாரத்தில் சஞ்சரிக்கிறார். அடுத்தது வந்து குரு சாரத்துக்கு அப்புறம் அது சனியோட சாரத்தை, அடுத்து புதனோட சாரத்தை சஞ்சரிப்பார். அப்ப இந்த சாரத்தில் சஞ்சரிக்கும்போது, பயணிக்கும்போது குருவுக்கு வந்து இந்த சூரியனுக்கு வந்து உங்க ராசியாதிபதியா வரக்கூடியவர் 4ல் அ ஒரு பலத்தோட இருக்காருன்னு வச்சுக்கலாம். அப்ப செவ்வாய் வீட்டில சூரியன் இருப்பது ஒரு பலம் தான். அப்ப அதோட புதன் சேர்ந்திருக்காரு. 2 கூடையவனும் 11 கூடிய லாபாதிபதி சேர்ந்திருக்கனால சொத்து சேர்க்கை, வீடு கட்டக்கூடிய ஒரு பாக்கியம், ஏதாச்சும் ஒரு இடம் வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம், வாகனம் வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம், இந்த காலகட்டத்திலெல்லாம் உங்களுக்கு நிறைவேத்தி குடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் ஒரு அனுகூலமான ஒரு மாதம்னு எடுத்துக்கலாம். சிம்ம ராசிக்காரங்க. எங்கங்க சனி பகவான் 7ல் உட்கார்ந்திருக்காரு. எப்படிங்க அனுகூலம்னு சொல்லலாம். கண்டச்சனி வேற நடக்குது அப்படிங்க. அதாவது சனி பகவான் ஆட்சி பெற்று, அதே மாரி அவரு 7ல் இருப்பது, 7ஆம் இடம் நண்பர்கள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது நட்பு ஸ்தானம். ஆட்சி பெற்றிருப்பது நல்லதுதான். இருந்தாலும் சனி பகவான் உங்களோட ராசி அதிபதியும் பார்க்கிறார். அப்ப நீங்க செய்யக்கூடிய தொழில் மூலியமாக உங்களுக்கு இந்த நிலைப்பாட்டை சொந்த தொழில் செய்பவர்களுக்கும், அதே மாரி உங்களோட கஷ்டத்துக்கு ஒரு உத்தியோகத்தில் போய் ஒரு சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு அனுகூலமான ஒரு நிலைப்பாடை, உங்களோட வரக்கூடிய பணத்தை எப்படி சேமிக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்காக நீங்க வாகனம் வாங்குவதோ, வீடு வாங்குவதோ, இடம் வாங்குவதோ, இந்த மாரி ஒரு சொத்து சேர்க்கையில உங்களோட கவனங்கள் இந்த மாதம் முழுவதும் இருக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு சேர்க்கையை பற்றியே இருக்கும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். அடுத்த ராசியாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா, கன்னியா ராசி. காலதேவனுக்கு 6ஆம் இடத்தோட ராசி. 6ஆம் இடங்கிறதே ஒரு உத்தியோகத்தை, உழைப்பை குறிக்கக்கூடிய ராசி தான் 6ஆம் இடம். பிறருக்காக சேவைக்கு செய்யக்கூடிய ஒரு ராசி. நிலத்தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசி அதிபதி சன்ஸ்தானத்துக்கு 3ல் போயிருக்கார். அப்ப சூரியனோட 12ஆதிபதியோட சேர்க்கை பெற்றிருக்கார். அப்ப எடுக்கிற முயற்சி எல்லாம் விரயமாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த மாசம் உங்களுக்கு குடுக்கும். உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குமா? உங்க முயற்சிக்கு வெற்றி கிடைக்குமா? என்று பார்க்கும்போது, முயற்சி எடுக்கிறீங்க. அதெல்லாம் விரயமா போகுங்க. ஏன்னா, முயற்சி அதிபதி சூரியனோட சேர்ந்திருப்பது, தன்னோட முயற்சி எல்லாம் பிரதிபலிப்பு இல்லாம, அந்த சூரியன் ஒரு அஸ்தமிக்கிற ஒரு தன்மையாக இருக்கறனால, விரயமாகக்கூடிய தன்மை இருக்குது. அப்ப இந்த காலகட்டங்கள் முயற்சி தோல்வியாகக்கூடிய ஒரு மாதமாக, இந்த மாதங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கிறதுனால, இருந்தாலும் சூரியன் 3ல் இருக்கனால, முயற்சி ஸ்தானம் உங்களுக்கு வலுவாக இருக்குது. தன்னம்பிக்கை மிக்க ஒரு இடமாக இருக்கனால, உங்கள் சகோதரர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய தன்மை, சகோதரர் மூலியமாக ஆதாயத்தை அடையக்கூடிய தன்மையும், உங்களுக்கு உங்களோட சகோதரனால உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். ஒரு அனுகூலமணி என்று சொல்லலாம். சகோதரனால நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா, சூரியன் 3ல் இருந்து லக்னாதிபதி 3ல் ராசியாதிபதி 3ல் இருப்பதனால, உங்களுக்கு சகோதரர் மூலமாக ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டுன்னு வச்சுக்க. அதே மாரி உங்களுக்கு மனைவியினால ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. இந்த காலகட்டத்தில். கல்யாணம் ஆனவங்களுக்கு சொல்றேன். அதே மாரி நீங்க எடுக்கிற முயற்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கையை குடுக்கும். இந்த காலகட்டத்தில் நல்ல அனுபவத்தை ஏற்படுத்தி குடுக்கிற மாதமாக இந்த கார்த்திகை மாதம் நல்ல ஒரு அனுபவத்தை உங்கள் மனதில் எந்த ஒரு நிகழ்வு எல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்குதோ, அதையெல்லாம் ஒரு நல்ல ஒரு பதியும் தன்மையாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு. அடுத்த ராசியாக துலா ராசி. காலதேவனுக்கு 7ஆம் இடம். இந்த ராசி வந்து 7வது ராசியா வரக்கூடிய ராசி. இந்த ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் தான் அந்த ராசிக்கு அதிபதி. பாதகாதிபதியா வரக்கூடிய சூரிய பகவான் 2ல். விரையாதிபதியா வரக்கூடியவரும் 2ல். அதாவது பாக்கியத்த குடுக்கக்கூடிய கிரகமும் 2ல். குருவும் போயி எதிரியா இருக்கக்கூடிய கிரகம் போயி, பாதகத்த அதிபதியும் வந்து 2ல் உட்கார்ந்துட்டாரு. எதிரியா இருக்கக்கூடிய கிரகம் குரு அஷ்டமத்துக்கு போயிட்டாரு. அப்ப இந்த உங்களுக்கு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 3ல் போய் முயற்சி என்ற ஸ்தானத்தில் இருக்கும்போது, தன்னோட முயற்சி அனைத்துமே கைகூடும் ஒரு மாதமாக, அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக சுக்கிரனோட நிலைப்பாடு உங்களுக்கு குடுக்கும். முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதேமாரி உங்களுக்கு தெய்வ வழிபாட்டு மூலியமாக நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் குடுக்கும். ஏன்னா பாதகாதிபதி 2ல் இருக்கும்போது, உங்களுக்கு ஒரு குடும்பத்தின் மூலமாக, குடும்ப உறவுகள் மூலமாக பிரச்சனைகள் வரக்கூடிய தன்மை இருக்குது. அதில வந்து நம்ம வீண் வாக்குவாதங்களை இந்த மாதம் நீங்க தவிர்த்து விடுவது மிக, மிக நல்லது நண்பர்களே. ஏன்னா சூரியன் பாதகாதிபதியா வந்து 2ல் இருக்கிறனால உஷ்ணக்கோள், நெருப்புக்கோள். அப்போ உஷ்ணத்தை ஏற்படுத்தி பிரச்சனையை ஏற்படுத்துவார். கோபத்தை அதிகரிக்க சொல்லும். அப்ப கோபத்தை குறைத்துக் கொண்டீங்கனாவே, உங்களுக்கு முயற்சி வெற்றியை குடுக்கும் நண்பர்களே. அடுத்த ராசியாக வரக்கூடிய ராசி விருச்சிக ராசி. இது காலதேவனுக்கு 8ஆம் இடம். இந்த ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் வந்து இந்த ராசிக்கு 9ல் போய் பாதகத்தில போய் நீசம், அடுத்து வக்கரம் அவருடைய வக்கரம் பெறுவதனால, அந்த வக்கரத்துக்கு வந்து பலன் பார்த்தீங்கன்னா, முன்பின்னா தெரியும். அதாவது நல்லது நடந்தா கெட்டதாயிரும். கெட்டது நடந்தா நல்லதாயிரும். அப்படிங்கிற 2 விதமான தன்மையில கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அந்த
ராசி அதிபதி போய் 9ல் இருப்பது, பாதகத்தில் இருப்பது, இந்த ஜாதகத்துக்கு எல்லாம் ஒரு பாதகமான ஒரு நிலைப்பாட்டை இந்த விருச்சிக ராசிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. பாதகாதிபதி வேற, ராசி வேற பார்க்கிறார். அதனால பாதகாதிபதி வலுப்பது சிறப்பான்னு பார்த்தா சிறப்பு இல்ல. அப்ப இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரங்கள் தொழில் ரீதியில் மிக மிக கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். தொழில் முதலீடு செய்வது மிக கவனமாக செய்ய வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் அதிபதியா வரக்கூடியவர் 2ல் போய் உட்கார்ந்துட்டார். விரயத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானும் தன விரயத்தையும் ஒரு செலவினங்களும் அதிக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதனால எதிலும் கவனமுடன் செயல்படுவது உங்களுக்கு சிறப்பை தரும் நண்பர்களே. அடுத்த ராசியாக வரக்கூடியது, அதாவது காலதேவனுக்கு 9வது ராசி தனுசு ராசி. தனுசு ராசி பார்த்தீங்கன்னா, இந்த ராசி வந்து தெய்வ அனுகூலம் பொருந்திய ஒரு ராசின்னு வச்சுக்கங்களேன். இந்த ராசி அதிபதியா வரக்கூடியவர் குரு பகவான். தன் ஸ்தானத்துக்கு போய் 6ல் இருக்கார். 6ல் இருந்தா வக்கரம் பெற்றிருக்கார். அப்போ ஒரு நிலையான ஒரு வேலையை பார்க்கக்கூடிய ஒரு தன்மையும், நம் வேலையில பல கஷ்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு தன்மையும், வேலையில பிரச்சனையை கொடுக்கக்கூடிய தன்மையும், இந்த காலகட்டத்தில் பொருளாதார நிலையாக ஒரு இழப்பை சந்திக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த ராசிக்காரங்க இருக்கிறாங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்களுக்கு குரு பகவான் போய் 6ல் இருக்கிறதுனால, பிறருக்கு இவங்க சேவை செய்யக்கூடிய ஒரு தன்மை. ஏன்னா குருங்கிறது ஒரு இருக்கிற இடத்துல தன் வேலையை பார்க்கக்கூடிய ஒரு நபர். இவரு போய் பிறருக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு தன்மை. அதாவது ஆசிரியருங்கிறவரு உட்கார்ந்த இடத்துல அவர்கிட்ட போய் தான் மாணவர்கள் பாடம் படிப்பாங்க. இவரு போய் இப்ப மாணவருக்கு பாடம் சொல்லி அதுல காசு சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது. அதனால மாணவரை தேடி இவரு போகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த தனுசு ராசிக்காரங்க. அதாவது தொழிலை தேடி, வருமானத்தை தேடியும் ஒரு அலைச்சலை கொடுக்கக்கூடியது, மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் சனி பகவான் 3ல் முயற்சி ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கார். இந்த ஆட்சி பெற்றிருக்கார். ஆட்சி பெற்றிருப்பது சிறப்பு தான். அஷ்டமத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார். இருந்தாலும் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக வரக்கூடியது சூரிய பகவான். அவரு போய் விரயத்தில் இருக்கார். அப்ப இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு விரயங்கள், செலவுகள், விரய செலவுகள் அதிகமா இருக்கும். அதனால எதிலும் கவனமுடன் செலவு பண்ணி உங்களோட நிலைப்பாட்டை நீங்க தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களே. உங்களுக்கு அனுகூலம் என்று சொல்லக்கூடிய தெய்வ வழிபாடுங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவா இருந்தாலும் உங்களுக்கு இஷ்ட தெய்வமா வரக்கூடியதும், பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் 2மே சிறப்பு இல்லாம இருக்கிறதுனால், அப்போ உங்களோட முயற்சி கொண்டு, உங்களோட புத்திசாலித்தனத்தை கொண்டு தான் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும். இந்த மாதங்கள் இந்த இந்த மாரி உங்களோட செயல்பாடு தான் உங்களுக்கு வெற்றியை தரும் என்பதை உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா, உங்களுக்கு வெற்றி அதிகம். வெற்றி நிச்சயம் என்று சொல்லலாம். அடுத்த ராசியாக வரக்கூடியது மகர ராசி. இது காலதேவனுக்கு 10வது ராசியா வரக்கூடியது மகர ராசி. இது நிலத்தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசிக்கு அதிபதியா வரக்கூடியது சனி பகவான் தான். அப்ப சனி பகவான் வந்து 2ஆம் இடத்தில் இருக்கிறார், ஆட்சி பெற்றிருக்கார். அப்ப 2ஆம் இடம் இருந்தா குடும்பஸ்தானம். பொருளாதார நிலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஆட்சி பெற்றிருக்குது. நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் 7:30 வேற நடக்குதுங்களே அப்படின்னு எடுத்துக்கலாம். 7:30ல வந்து சுப விரய செலவு. குடும்பத்துக்காக விரய செலவு பண்ணக்கூடிய ஒரு மாதம். குடும்பத்தின் நபர்களால விரய செலவு ஏற்படக்கூடிய ஒரு மாதம். சனி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அதெல்லாம் குடுப்பாரு. இருந்தாலும் நல்ல விதத்தில் குடுப்பாரு. தீய விதத்தில் குடுக்க மாட்டார் என்று எடுத்துக்கலாம். இப்ப மகரத்தில் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் எந்த கிரகமும் இல்ல. ஆனா அது செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் வேற பார்க்கிறார். அதனால உங்களுக்கு வந்து உங்களோட ஒரு செலவினங்கள், அதாவது வாகனம் மூலியமாக செலவு ஏற்படக்கூடிய தன்மை, வீட்டுக்கு செலவு பண்ணக்கூடிய தன்மையும், வண்டி, வாகனம், சொந்த பந்தத்துக்கு இதெல்லாம் கொஞ்சம் செலவை, குடும்ப செலவு, குடும்ப உறுப்பினர் மூலியமாக, ரத்த உறவு மூலியமாக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நிலைப்பாட்டை கொடுக்கும் நண்பர்களே. அடுத்த ராசியா வரக்கூடியது கும்பராசி. கும்பராசி காலதேவனுக்கு 11வது ராசியா வரக்கூடியது இந்த ராசி. இதுக்கும் சனி பகவான் தான் அதிபதி. அப்ப இந்த ராசிக்கு அதிபதியா வரக்கூடிய சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருப்பது மிக மிக ஒரு நல்லதுதான். ஏன்னா ராசி அதிபதி ராசியிலே ஆட்சி பெற்றிருந்தா அவங்களுக்கு யோகம். அவங்களோட செயல்பாடுகள், அவங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான். அப்ப இவங்களுக்கு ராசி அதிபதி பலமா இருக்கார். அப்ப இவங்க எதையுமே ஒரு பலமான ஒரு நிலைப்பாட்டில் செய்யக்கூடிய ஒரு தன்மையும், முயற்சிகளுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய தன்மையும் இருக்குதுன்னு வச்சுக்கலேன். அப்ப உங்களுக்கு 7ஆம் அதிபதி வரக்கூடிய சூரிய பகவான் 11ல் போய் இருக்கார். அது 10ல் போய் இருக்கார். தொழில் ஸ்தானத்துல இருக்கார். அப்ப தொழில் ஸ்தானம் உங்கள் புத்தியை கொண்டு நீங்க வந்து உங்களோட தொழில் ஏதாச்சும் இந்த காலகட்டத்தில் ஏதாச்சும் ஒரு தொழில் செய்யலாம், புதுசா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஏன்னா 5ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி சேர்க்கை பெற்று 10ல் போய் இருக்காங்க. அப்போ உங்க ராசிக்கு 10ல் இருக்கு. அதாவது லாபத்தை கொடுக்கும் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் லாபத்தில் இருக்கார். அப்போ உங்களுக்கு பாக்கியத்துக்கு லாபம் உண்டு இந்த மாசம். அப்ப இந்த மாசம் உங்களுக்கு ஒரு அனுகூலமான மாசம் தான்.
என்னடா ஜென்ம 7 நடக்குதே! இது எப்படி அனுகூலமா இருக்குன்னா, செய்யும் தொழிலே தெய்வம். தொழில கரெக்ட்டா நம்ம பார்த்துட்டு வர வர கும்பராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும். சனி பகவான் கஷ்டத்தை கொடுத்தாலும், நஷ்டத்தை கொடுக்காம காப்பாத்துவார். இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான பலன் உங்களுக்கு. அடுத்த ராசியா வரக்கூடியது மீன ராசி. காலதேவனுக்கு இது வந்து 12வது ராசியாக இந்த ராசி வரக்கூடிய ராசி. 12வது ராசி மீன ராசி. இந்த ராசியோட நிலைப்பாட்டை பார்க்கும்போது, இங்க குரு பகவான் அதிபதியா வரக்கூடியவர். உங்க ராசிக்கு இப்ப பாக்கியத்தில் போய் சூரிய பகவான் இருக்கார். அதே மாரி உங்களுக்கு குரு பகவான் முயற்சி ஸ்தானத்துல போய் வக்கரம் பெற்றிருக்கார். பிடிச்ச பிடி, நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாரி, ஒரு ஒரே நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க மீனராசிக்காரங்களுக்கு. அதே மாரி பிடிவாத தன்மை இந்த மாதம் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு வச்சுக்கங்களேன். அப்ப ஆன்மீக வழிபாடு என்று சொல்லக்கூடிய தன்மையும் அதிகமா இருக்கும். ஏன்னா, பாக்கியாதிபதி அதாவது பாக்கியத்துல போய் சூரிய பகவான் இருந்தாவே, உங்களுக்கு 7ஆம் அதிபதியும், 4ஆம் அதிபதியா வரக்கூடியவர், 6ஆம் அதிபதி வரக்கூடிய சூரியனும், புதனும் சேர்க்கை பெற்று புதன் ஆதித்ய யோகத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப பெருமாள் வழிபாடும், சிவன் வழிபாடும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு குடுக்கும். அப்ப இது எது உங்களுக்கு சிறப்பை தரும் என்று பார்க்கும்போது, பூர்வ புண்ணியத்துக்கு வரக்கூடிய சனி பகவான், சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, முயற்சி ஸ்தானத்துல குரு, சந்திரன் சேர்க்கை பெற்று, குரு சந்திர யோகத்தையும் குடுக்குது முயற்சிக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பாக்கியத்துல சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று, சூரிய புதனாதித்ய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருப்பது, அது ஒரு பலத்தை குடுக்குது. உங்களுக்கு 12ஆம் இடத்துல விரயச்சனியாக நடக்கக்கூடியது இப்ப காலகட்டங்கள். விரயச்சனி உங்களுக்கு. அப்ப சுப விரயங்களாக இந்த காலகட்டங்கள், சுப விரயங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கிறதுனால, உங்களுக்கு இந்த மாதம், கார்த்திகை மாதம் மிக ஒரு அனுகூலமான ஒரு மாதம் தான். தெய்வ வழிபாட்டு மூலியமாக மீனராசிக்காரங்கள் அனைத்து நிகழ்விலிருந்து அதாவது அது தேவையில்லாத விரைச் செலவிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் நண்பர்களே. இந்த 12 ராசிக்கும் உண்டான ஒரு நிலைப்பாட்டை சூரியனை வைத்தும், உங்களோட ராசி அதிபதி நிலையை வைத்து நிலையை வைத்தும் உங்களுக்கு இந்த காலகட்ட கிரக நிலைகள் எப்படி இருக்கும் என்பதை இந்த 1 மாதத்துக்கு உண்டான பலன். ஏன்னா, சூரியன் தாங்க ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமே. அதனால இந்த சூரியனை வைத்து சொல்லும்போது, அதுக்குண்டான ஒரு நிகழ்வு ஒவ்வொருத்தரும் நம்ம இந்த ராசி பலன சொல்லி சொல்ல வர வர ஒவ்வொரு நண்பர்கள் சொல்ல சொல்ல அவங்க இது வந்து எனக்கு கரெக்ட்டா இருக்குது. நீங்க சொன்னது இந்த மாசம் எனக்கு கரெக்ட்டா இருந்திருக்குது. ஏன்னா, இந்த 12 ராசிக்கார நண்பர்களையும் நான் வச்சிருக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதங்கள்லாம் எப்படி இருக்குது? எந்த மாரி ஒரு நிலையில் இருக்குது என்பதை ஒவ்வொருத்தர்கிட்டயும் கேட்டு, நான் உணர்ந்த ஒரு நிலைப்பாட்டையும், இந்த கிரகங்கள் எனக்கு உணர்த்திய நிலைப்பாட்டையும், நான் வாடிக்கையாளர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டையும், அனைத்தையும் ஒன்று ஒன்று திருத்தி தான் ஒவ்வொரு மாதத்துக்கும் உங்களுக்கு ராசி பலனை சொல்கிறேன். ஏன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்ல சொல்ல தான் அதுக்குண்டான பலாபலன் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு சொல்றோமோ, அந்த அளவுக்கு அ அடுத்தவங்களுக்கோட அந்த நிலைப்பாட்டை உணர்த்தி இந்த கிரகங்கள் குடுக்கும். ஏன்னா, நம் நாவில் அமர்ந்து கொண்டு அந்த கிரகங்கள் 9 நவக்கோள்களும் பேசுது. இது நான் சொல்வதனால் நடக்குதா என்றால் இல்ல. நவக்கோள்கள் நம்மளை சொல்ல சொல்லுது. அது மூலமாக நான் சொல்கிறேன். அதுக்குண்டான பலனை அந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடியது, இந்த இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் சேர்ந்து உங்களுக்கு அந்த பலாபலனை, ராசி பலனை வழங்கும் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். இந்த பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி பார்க்க கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவரும் தங்களோட லைக்கையும், தங்களோட சப்ஸ்கிரைப்பையும் மறக்காம பண்ண தான் உங்களுக்கு உண்டான கருத்தை நான் பதிவிட்டுட்டு வருவேன் நண்பர்களே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பிரமத்தி வேலொளி சந்திரன்.